வெல்கம் டு நடந்தது என் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய ஒரு பையன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து கூட படிக்கக்கூடிய பசங்களை கண்மூடித்தனமா சுட்டு கொண்டுட்டான், ஆசிரியரை கத்தியால குத்தி கொண்டுட்டான் அப்படிங்கிற செய்திகளை நம்மால அடிக்கடி படிக்க முடியும். ஆனா அப்படியான சம்பவங்கள் நம்முடைய நாட்டில் நடந்தது கிடையாது. பட் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையே பதைபதைக்க வைத்திருக்கு. கிளாஸ் ரூம்லயே ஒரு பையன் தன்னுடைய ஆசிரியை கத்தியால் குத்தி கொண்டதாக கைதாகி இருக்கிறார். நம்ம நாட்டிலையும் சகிப்புத்தன்மை குறைந்து போய் அக்ரெசிவ் பிஹேவியர் அதிகமாயிடுச்சா அப்படிங்கிற கேள்வியை இந்த சம்பவம் எழுப்பி இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனுக்கு மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். அது ஏன் அப்படி வருதுன்னா, ஸ்கூல்லயும் கொஞ்சம் ப்ரெஷரு, வீட்லயும் கொஞ்சம் ப்ரெஷரு. வீட்டுல போனாலும் படின்னு சொல்றாங்க, ஸ்கூல்ல வந்தாலும் படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவன் மார்க் எடுத்தா மட்டும்தான் ஒரு நல்ல காலேஜ்ல போக முடியும், நல்ல காலேஜில் போனால் மட்டும்தான் கேம்பஸ் இன்டர்வியூவில் அவன் செலக்ட் ஆகி ஒரு நல்ல வேலைக்கு அமர்ந்து அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவனோட எதிர்காலம் அதில் மட்டுமே கிடையாது. அவன் நல்லொழுக்கத்தோடு வரணுன்றது எந்த ஒரு பெற்றோர்களுமே விருப்பப்படுறதில்லை. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு சில வகையில் கஷ்டங்கள் இருக்குது. காரணம் என்னென்னா, மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க போர்ஷன்ஸ் நடத்தி குழந்தைங்களுக்கு நிறைய டெஸ்ட் வச்சு நிறைய மார்க் எடுக்க வைக்கிறதுல தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அந்த குழந்தைக்கு அந்த மாணவனுக்கு ரெண்டு சைட்லையுமே ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கு. இனிமேலாவது ஆசிரியர் மாணவர் உறவு சீர்படணும்னா சில பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அவனுக்கு வேண்டிய வசதிகள் செஞ்சு கொடுத்தா போதும், அவன் முன்னுக்கு வந்துருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. டெய்லி ஒரு 1 hour ஆவது பேரண்ட்ஸ் அந்த குழந்தையோட ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவன் என்ன நடந்தது, ஸ்கூல்ல யார் என்ன பேசினா, என்ன நடந்தது, இன்னைக்கு இந்த டீச்சர் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது கல்ச்சரல் ஆக்டிவிட்டி நடந்தா அப்படின்னு ஒரு 1 hour அந்த குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா அந்த குழந்தை ஒரு நல்ல ஒழுக்கத்தோட நல்ல டிசிப்ளினோட நம்ம அம்மா நம்ம அப்பா நம்மளை பத்தி நல்ல கேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது நம்ம தரணும் அப்படின்னு நினைக்கும் போது நல்ல மனநிலையில கண்டிப்பா அவங்க ஃபியூச்சர்ல ஷைன் ஆவாங்க.